Hello guys, so welcome to Euro Vlogs. சென்னை டு கொச்சின் vlog part 2 தான் இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க. பார்ட் 1ல சென்னையில இருந்து கிளம்பி கொச்சின் வந்து ரீச் ஆனதுக்கு அப்புறமா நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு முக்கியமான இடத்துக்கு நாங்க போனதை நீங்க பார்த்திருப்பீங்க. சோ அந்த இடத்துக்கு எதுக்காக போனோம், டே 2வை எந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றோம் அப்படின்றத இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க. I wake up to a little bit of drool on my pillow, feel like it's gonna be a bad day. Yeah, I'm tired of shit and the coffee ain't hit yet, damn ain't that great. காய்ஸ், கொச்சின் ட்ரிப்போட டே 2 தான் இன்னைக்கு. ஸோ இந்த டேவை நாங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோன்னா, கொச்சினில் ஒயிட்டலா அப்படின்ற பிளேஸில் இருக்க டெக்காத்ரானுக்கு தான் போயிட்டுருக்கோம். நல்ல வெயில் அடிக்குது. ஆக்சுவலாக டெக்காத்ரான் உள்ளே தான் பார்த்தீங்கன்னா பயங்கர க்ரௌடாக இருப்பாங்க. ஆனால் டெக்காத்ரான் வெளியிலேயே செம்ம க்ரௌடு இருக்குது. இப்போ உள்ளே போக போக உங்களுக்கு தெரியும் எவ்வளோ க்ரௌடாக இருக்காங்கன்ட்டு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க இந்த கேட்குள்ளே தான் நாங்கள் போக போகிறோம். ஸோ ஃபைனலி எதுக்காக நாங்கள் இங்கே வந்திருக்கோம் நான் இப்போ சொல்கிறேன். கொச்சினில் வருஷம் ரொம்ப கிராண்டாக நடக்கிற ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்னா கொச்சி ஸ்பைஸ் கோர்ஸ் மேரத்தான் தான். ஆல்ரெடி சென்னையில் இருக்கும் போதே நாங்கள் இந்த மேரத்தானில் ஓடுறதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். ஸோ நாளைக்கு இந்த மேரத்தானில் நாங்கள் எல்லாருமே ஓட போகிறோம். ஸோ இந்த மேரத்தானில் ஓடுறதுக்கு தேவையான பிப், டிஷர்ட், கிட் இதெல்லாம் வாங்குறதுக்காக தான் இப்போ நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ நம்ம கேங்லேயே பிப்பை ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணது லாரன்ஸ் டி டேலி தான். ஸோ ஆல்ரெடி அவங்களாம் வாங்கிட்டாங்க. மற்ற பசங்களாம் உள்ளே வாங்கிட்டு இருக்காங்க. வாங்க அப்படியே பொறுமையாக உள்ளே போய் பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ செல்வா ப்ரோ தெரியுறாரு, அப்புறம் இளங்கோ தெரியுறாங்க. அங்கே ஏதோ பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கானுங்க. எங்கே ப்ரோ வாங்கணும்? ஆக்சுவலாக பிப் நம்பர் வந்து நம்மளுக்கு மெயிலில் வந்துடும். ஸோ நம்பர் சொன்னால் அவங்க எடுத்து கொடுப்பாங்க. ஸோ இளங்கோ ப்ரோ வாங்கியாச்சு. அடுத்தது நம்ம செல்வா ப்ரோ தான் வாங்க போகிறாரு. ஸோ நம்ம கேங்லேயே லாஸ்ட்டாக பிப் வாங்கினது நம்ம செல்வா ப்ரோ தான். நெக்ஸ்ட் இப்போ எங்கே போயிட்டு இருக்காங்கன்னா, அதோட ஆப்போசிட் சைடில் டிஷர்ட் கொடுக்குறாங்க. ஸோ அங்கே போயிட்டு டிஷர்ட் வாங்கணும். ஸோ நம்ம கேங்கோட ஸ்லிம் ஸ்டார் இளங்கோ இப்போ வந்து டிஷர்ட் வாங்க போகிறாரு. அடுத்தது லைனில் நம்ம செல்வா ப்ரோ நிற்கிறாங்க. ஒரு தடவையும் கொடுக்குற எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் சொல்லி கொடுக்குறாங்க. நல்லா வரணும்டா, நல்லா வரணும். நெக்ஸ்ட் நம்ம செல்வா ப்ரோவும் வாங்கியாச்சு. ஸோ இங்க இருக்க வாலண்டியர்ஸ் எல்லாருமே பயங்கர ஹம்பிள் அண்ட் வெரி ஸ்வீட் தான் சொல்லணும். ரொம்ப சூப்பரா ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. இளங்கோ ப்ரோ கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டாரு. எடுக்கலாம் ப்ரோவா. கைஸ், ஆக்சுவலாக வெளியே பிப் வந்து கலெக்ட் பண்ணியாச்சு. ஸோ பக்கத்துலேயே வந்து டெக்கத்ரான் இருக்கிறதால நாளைக்கு ஓடுறதுக்கு தேவையான ஆக்சசரிஸ் எதுனா தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கலாம் அப்படின்றதுக்காக உள்ளே வந்துட்டோம். ஸோ அதான் இப்போ பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள். எனக்கு எப்போ டெக்கத்ரான் வந்தாலும் ஏதாச்சும் இங்கே இருக்கிறத எடுத்து விளாடணும் போல இருக்கும். ஏன் இப்போ நீ எதையோ சாதிச்ச மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்ருக்கேன். என்ன இங்கிட்டு வருவான்னு பார்த்தா இங்கிட்டே வர்றேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஷாப்பிங் பண்றீங்களா? பாருங்க பாரு, இங்க பாரு, திரும்பி பாரு. எனக்கு உள்ளே போகாது ப்ரோ. நீ என்ன, நீ என் பேரை கூப்பிட்டு உன்ன போட்டோ எடுத்துட்டு இருக்க? அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அதனாலதான் அந்த ஆபீஸே என்ன நம்பி இருக்கு. 3 பால்ல பண்ணு, 2 பாலுக்கு வழி இல்ல. ஃபுட்பால் ஓ, குரலி வித்தையா தூக்கி போடுறாரு. இத பாத்தோம். இதான் மிஸ்டர் லாரன்ஸ் ஆண்டனியோட மொபைல் நம்பர்.
சார் என்ன நோட் பண்ணி வச்சுங்க. மக்களே, நம்ம ஊர்லலாம் அத்திப்பழம் எவ்வளோ ரேட் அதிகமாக விற்கிறாங்க. ஆனால் இந்த கொச்சின்ல அத்திப்பழம் மரம் அங்கங்கே இருக்கு. யார் வேணா எப்போ வேணா பறித்து சாப்பிட்டு போகலாம் போல. வீடியோஸில் இந்த மரத்தை நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன், பட் நேரில் இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். நல்ல கனி நல்ல கனி. எல்லாரும் ஏதாச்சும் போஸ்ட் கொடுங்க. ஐயோ, எங்கே போனாலும் இந்த புஷ்பா பூசை மட்டும் விடவே மாட்டுறாங்கப்பா இவங்க. Share with Lawrence. அடினே இருப்பேன். என்ன பாட்டு தெரியல. புலி புலி புலியா. ஆமாடா. அவர் லெஃப்ட் கை சொல்லுங்க பாத்துங்க. டான்ஸ் ஆடுற வேலையா இடிச்சிட்டு இருக்கீங்க. காலத்தை பழகிருக்க போல. டேய் இந்தாடா. டேய் யோகா. அது மூஞ்சி தெரியாது ப்ரோ. இது ஒரு கட்டி விளையாடிட்டு இருக்கீங்க. ஐயோ புடிக்கிச்சே. திருப்பி மிக்ஸ் பண்ணலாம். எனக்கு தெரியும். மாருதி சுசுகி பத்தி நம்ம இவர்தான் போட்டோ எடுக்கணும். நீ எடுக்க. நான் எடுப்பேன். போட்டோ எடுத்து குடுத்துறேன். எல்லாரும் பாக்கெட்ல பிங்க் கொண்டாயிரும். நான் டி-ஷர்ட் டபுள் எக்ஸ்எல் போட்டேன். நானும் டபுள் எக்ஸ்எல் போட்டேன். இதெல்லாம் பெருமையா? கடமை, ஒவ்வொருத்தருடைய கடமை. கொஞ்சம் முன்னால கரெக்டா இருக்கும். அந்த 6வது சீசன்ல இருக்கறா. பிக் பாஸ் மாதிரி 6 and 9 வரையும் போயிடுறோம். காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நானு. கைஸ், ஃபைனலாக இப்போ நாங்கள் கார்லேருந்து இறங்கிட்டோம். நாங்கள் ஒரு பெரிய மாலுக்கு வந்திருக்கோம். எனக்கு தெரிஞ்சு கொச்சின்லேயே தி பிக்கஸ்ட் மால்னால் அதுதான் லூலு மால். பட் இந்த மாலுக்கு நாங்கள் ஏன் வந்தோன்னா கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக இல்லை, சாப்பிட்றதுக்காக தான். ஸோ எங்களோட லஞ்சை நாங்கள் இங்கே தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நம்ம கேங்லேயே அடிக்கடி கொச்சின் வந்துட்டு போகிறது நம்ம டேலி மட்டும்தான். சரி, டேலி கிட்ட கேட்போம். இந்த மால் தான் ரொம்ப ஃபேமஸாக சிச்சி. Famous இல்ல. This is the first mall that opened here. லூலு மால்ல ஃபர்ஸ்ட் மால் இங்கே தான் ஓப்பன் பண்ணேன் கொச்சின்ல. அதுக்கப்புறம் தான் இப்போ ட்ரிவாண்ட்ரம் ஓப்பன் பண்ணிட்டு பாலக்காடு அண்ட் கோட்டயம் ஆயிட்டு. பட் யா, ஓபரான் மால்க்கு அப்புறம் this is the next mall that was opened in Kochi. That's very nice. The Trivandrum Lulu Mall is the largest mall. I think South Asia the largest mall நினைக்கிறேன். Okay. Before that இதுதான லார்ஜஸ்ட் மால். Metro runs through this. The metro is running through Lulu Mall. So people who can shop can come in and then get things and go via metro directly. Wow, that's great information. மால் செம்ம பெருசாக இருக்குது. இதில் எல்லாமே கிடைக்குது. ரெமோவா?
பசிக்குது, வாங்க மேல போலாம். இன்னும் மேல போணுமா சாப்பிட? சினிமா பிரேயர் அந்த பக்கம் போட்டுட்டு. ஏய் ஃபுட் கோர்ட் பயங்கரமா இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லுலு மால்ல ஃபுட் கோர்ட் போயிட்டு இருக்கோம் சாப்பிடுறதுக்காக. வாங்க நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் போயிட்டு. ஓகே ப்ரோ, थैंक यू. ஓகே, எல்லாருக்கும் சாப்பிட வரது வந்து எவ்வளவு சிரிப்பு பாரு. பசிக்குதுங்க காது. See, you can see the metro train also. என்ன இவ்வளோ கூட்டம் இருக்கு, உட்காரத்துக்கு இடம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் போலியே. கைஸ், எனக்கு என்ன ஆர்டர் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணேன் வித் ப்ரானோட. செல்வா ப்ரோ வந்து இன்னைக்கு சாட்டர்டேன்றதால அவர் வந்து வெஜ் தான் சாப்பிடுவார். இளங்கோ ப்ரோ எனக்கு எப்பவுமே மீல்ஸ் தான்ப்பா அப்படின்ட்டாரு. ஸோ அவர் மீல்ஸில் இறங்கிட்டாரு. அண்டு ஸ்ரீ தான் வந்து ஏதோ புதுசாக ட்ரை பண்ணுறேன்ட்டு சைனீஸ் சூப் மீல்ஸ்னு ஏதோ ஒன்று வாங்கினா. டாலி என்ன வாங்கினாங்கன்னு தெரியல, அதில் எல்லாமே இருக்குது. இல்லைங்க ப்ரோ, டாலி ஃபர்ஸ்ட்ல எவ்வளோ ரியாக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க பாரு. டாலி ஃபுட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா? என்ன இருக்குது அதில்? ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இருக்குது, ஸ்குவிட் இருக்குது, ப்ரானு, ஃபிஷ்ஷு, ஃபுல்லாக சீ ஃபுட் தான் போலியே. கைஸ், லூலு மால்லேருந்து நாங்கள் இப்போ கிளம்பியாச்சு. லாஸ்ட்டாக அந்த ஃப்ளாஷ் பூத்தை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். 1 மினிட்டுக்கு 3 ஃபோட்டோ எடுத்து கொடுக்குமா. இப்போ நாங்கள் எடுக்க போகிறோம், அதுக்கு தான் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் 1 மினிட்க்கு 100 ருபீஸ் கொஞ்சம் அதிகம் தான், பட் இட்ஸ் ஓகே. இது ஒரு மெமரியாக இருக்கும்ல, அதனால் ஃபைன் தான். மக்களே, நல்ல வேலை நாங்கள் மெட்ரோவில் வந்தோம். பாருங்கள், 7 மணிக்கெலாம் எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது கொச்சினில். எந்த ஊரில் தான் டிராஃபிக்கே இல்லாமல் இருக்கும்னு தெரில. எங்கே போனாலும் இந்த ஈவினிங் டைம் ஆச்சுனாலே செம்ம டிராஃபிக் ஆகிடுது. பட் நல்ல வேலை நாங்கள் வந்து மெட்ரோ ப்ரிஃபர் பண்ணோம். இந்த கேப்லலாம் போயிருந்தோம்னா நல்லா மாட்டிருப்போம் நாங்கள். கைஸ், நைட் ஃபுல்லாக செம்மையாக தூங்கணும். இப்போது கொச்சின் ட்ரிப்போட டே 3 அண்ட் இட்ஸ் அ ஃபைனல் டே. டைம் இப்போ காலையில் 5:15 ஆகுது. மேரத்தானில் ஓடுறதுக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டோட ரெடியாகி போயிட்டுருக்கோம் நாங்கள். இல்லைங்க ப்ரோ, இருக்கியா நீ? என்ன நீ எதுவுமே பேசாமல் வர? காலையில இப்போ எழுந்து மேரத்தானுக்கு போயிட்டு இருக்கோம். 6:30 ரன்னிங் டைமு. ஸோ இப்போ மணி 5:45 ஆயிடுச்சு. அதான் அவசரமா போயிட்டு இருக்கோம். கைஸ், ஃபைனலாக நாங்கள் இறங்க வேண்டிய இடம் வந்தாச்சு. ஸோ we are ready to run now. எல்லாரும் இப்போ ஃபுல் ஃபார்மில் இருக்காங்க. ஆனால் ஓடி முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் தெரியும். பார்த்துக்கலாம், ஜஸ்ட் 10 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ அதனால அது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ரெகுலராக எல்லாருமே ஓடுற டீம் தான் நாங்கள். மேரத்தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டை நோக்கி நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வீக் இந்த பிளாகோட பார்ட் 3ல நாங்கள் இந்த ரன்னிங்கை வந்து எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுறோம், எவ்வளோ ஃபன்னோட ஜாலியாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோன்றதை நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. until keep supporting us, subscribe பண்ணிக்கோங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களை வந்து ரீச் ஆகும். லவ் யூ guys, see you on the next video. Bye bye.